இவர் யாருன்னு நம்ம வீட்டுல தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பேக்ரவுண்ட் முழுசா தெரிஞ்சுக்கணும்ல. இவர் யாருன்னா ஆமா, யாரா இவன்? ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரியோட புள்ளப்பா. யாரா ஆர்பி சௌத்ரி? ஆனா நம்ம ஜீவாவோட அண்ணன்ப்பா. இவன் யாரா? அதான் சொல்றல, ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரியோட புள்ள ஜீவாவோட அண்ணன். ரமேஷ் அவர்கள் ஜித்தன் 1ல இருந்து அவரோட ஜேர்னி சூப்பரா தான் ஆரம்பிச்சாரு. படமும் சூப்பர் டூப்பர் இட்டாச்சு, பாட்டு அதுக்கு மேலே இட்டாச்சு. அதுக்கப்புறம் சரியான கதை தேர்வு பண்ண தெரியாம நிறைய படம் அவருக்கு சொதப்பி அவரோட கரியரே சின்ன பின்னமா நொறுங்கி போற நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் நல்ல கதையை செலக்ட் பண்ணிருக்கணும்டா அப்படின்னு கேட்டிருப்பேன். சரி, பொறுத்தது போதும், பொங்கி எழுவுன்னு சொல்லிட்டு ஜித்தன் 2ன்னு ஒரு படத்தை எடுத்தாப்புல அது எடுக்காமலே இருந்திருக்கலாம். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. கிட்ஸ், தயவு செஞ்சு சித்தன் 1 பார்க்கறதும் தயவு செஞ்சு பாத்துருங்க. ஆனா சித்தன் 2 மட்டும் பாத்துறாதீங்க. ஏன்னா முடியாது. சித்தன் 1ல படமே அவ்வளவு அருமையா இருக்கும். அவரோட இன்னசென்ட் சூப்பரா இருக்கும். அவரோட டான்ஸ் அட்டகாசமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை இப்படி சித்தன் 2ன்ற பேர்ல சொதப்பி வச்சிருக்காங்க. நம்ம ரஜினி சார் சொல்லியிருப்பாங்க, பாஷா 2 எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது, சார் பாஷா நான் இருக்கிறேன், ரகுவர் எங்க சார் உயிரோட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருணும். 2 எடுக்கிறேன், 3 எடுக்கிறேன், 4 எடுக்கிறேன்னு படத்தை சின்ன படமா கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னதுதான். இவங்களும் அப்படியே விட்டுருக்கலாம். அது ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அது டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.